ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மூஞ்சி மாதிரிதா நம்ம வந்துச்சு இதெல்லாம் கட் பண்ண. ஓகே, நான் உனக்கு தானே சொன்னேன் இவனை கொன்னுடலாமா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு அட்ரஸும் சொல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டாரு. அதனால் வந்து எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து வீட்டு வாசல் நிற்க வச்சிருக்காரு. அதுவும் ஒரு இரும்பு பெட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். கேமரா லைட்டாக வந்து அப்படி இப்படி மூவ் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் அப்படி நவுந்து பாருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா, என்னோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு வந்திருக்கிறோம். ஒரு பேச்சுலரோட ரூம் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஃப்ரெண்டோட ரூம்லாம் கிடையாது, அவரோட ரூம் தான். ஏதோ இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சோட தனி வீடு போயிட்டாரு. டேய், என் ஃப்ரெண்டோட ரூம் விடாது. இப்படிதான் மழப்புவாங்க. ஏன்னா இப்போ வந்து அவர் குடும்பம் ஆயிடுச்சு. அப்புறம் உன்னை பத்தி சொல்லிடுவோம் சரியா? ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட் உள்ள போலாம். அதான் இப்ப நம்ம பேச்சுலரோட ரூம் எப்படி இருக்குது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்குற ரூம்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வந்து ரூம் வந்து சுத்தமா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. போய் சொல்ல நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பேச்சுலர் ரூம் உள்ள வரேன். அண்ணன் அவரோட ரூமை திறக்கிறாரு. சாரி, பேச்சுலர் ரூமை திறக்கிறாரு. கதவு முடியல, இல்லைன்னா அது சண்டை வரும். ஏன்னா கதவு முறது இல்லை, காம்படிஷன் அதிகமாக இருக்கும். யார் மதம் தர்றாலும் அவங்க தான் மூடணும். நடுவில் வரும் வந்து கதவு முறைலாம் சட்டம் கிடையாது. ஸோ நம்ம ஷூ ஆகணும்னா இப்படி கூட தூக்கி போட்டு பரபரப்புன்னு நம்ம நடக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஷூ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டர் அழகாக இருக்கும். ஆனால் இந்த இதில் இருக்கிற சாக்ஸ் அதில் இருக்கும், அதில் இருக்கிற சாக்ஸ் இதில் இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். லைக் பூமா ஷோரூம் மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சுலர் லைஃப்பில். ஸோ உங்களுக்கு மெயின் திங் ஒன்று காட்டுற பாருங்க, நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் போனா தெரியும், அதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். கர்மா என்ன இப்படி நாருது? நம்ம கூட அந்த அண்ணனை காணோம். ஓகே, அண்ணன் பாருங்க, கோவக்குள்ள உட்காந்து கரடி மாதிரி உட்காராரு. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. ஆக்சுவலா இந்த ரூம்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். கேரக்டர் மட்டும் சொல்றேன், பேர் சொல்லு. கேரக்டர் சொன்னா நீங்களும் மாட்டீங்களா? வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு அவன் அங்க படுப்பான். அவங்க வந்து இந்த ரூம்லயே அவர் தான் சார்னு சொல்லுவாங்க. ஒரு பொறுப்பா இருப்பாங்கல்ல, வார்டன் மாதிரி. அந்த மாதிரி ஒரு பர்சன், வார்டன் மாதிரி. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருப்பாரு ஒருத்தர். அவர் வந்து இந்த ரூமுக்கு வந்து மன்மதனா? அவர் தான் மன்மதன். அதான் நடுவில் பெட்டு போட்டுறாங்க பாத்துங்க, மன்மதன் சாருக்கு. ஓகே, அதுவும் கலர் தலகாணி. அப்புறம் இங்க வந்துட்டு இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவரும் வந்து அவர் ஒரு குட்டி மன்மதன். குட்டி பெட்டு போட்டுருக்காங்க பக்கத்துல. ஓகேவா? இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தன் வந்து இங்க படுப்பான். அவன் வந்து ஒரு பீஷ்மன் மாரி. பீஷ்மன் என்ன பெருசா இருப்பான். ஓகே, சசியனோட பிரதர். ஓகேவா? நல்லா சாப்பிடுவான், நல்ல பையன். ஓகேவா? எல்லாருமே நம்ம இதுல பெருசா இருந்தாலும் இன்னொருத்த வந்து ஒரு பையன் யாரு, எல்லா பேச்சுலர் ரூம்லயும் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ரூமுக்கு மட்டும் பே பண்ணானுங்க, ஆனா ரூமுக்கே வர மாட்டானுங்க. ஓகேவா? அவங்களாம் வந்து தியாகினா. சோ அங்க வந்து என் ஃப்ரெண்டு படுப்பான்டா. அதுக்கப்புறம் நடுவில் நான் படுப்பேன். அப்புறம் 2 மன்மதர் படுப்பார்கள். அப்புறம் ஒருத்தருக்கு அவன் எப்போ வருவானே தெரியாது. திடீர்னு இங்கே இவன் படுப்பான். அவ்வளவுதான். ஓகேவா? அன்னைக்கும்போது பீமாசனி அது நீ தானே? நீ தெரிஞ்சு இல்லடா, கேரக்டர் மாத்தி சொல்றாரு, நம்பாதீங்க. நான் இல்ல, நிஜமாலே வந்து ஒருத்தர் இருக்கிறான். சில டைம்னா நான் இந்த சந்துக்குள்ள கூட படுத்துப்பேன். ஆக்சுவலா வந்து எப்படின்னா, சந்துக்குள்ள பேச்சுலர் அந்த சந்தை பாருங்க, இந்த சந்தை பாருங்க, இந்த உருவத்தை பாருங்க. 4 pieces. It's not enough. What to do? இப்ப இந்த ரூம் எல்லாம் வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆமா, ஜாலியா இருக்கும். இப்போ நீ வந்திருக்கிறல்ல, ஆமா, நெக்ஸ்ட் டைம் நீ என்ன பண்ணுவ? ஆனா ரூம் சாய் கூட்டினா நீ என்கிட்டயே கேட்ப. அப்பெல்லாம் கேட்க, ஆனா எதுக்குன்னு தெரியல. I know. I am your best friend. சோ பேச்சுலர் ரூம்ல ஒரு ரூம் எப்பவுமே தரக்கூடாது. அது என்னது? 3வது படி ரூம். அதை திறந்தீங்கன்னா நீங்க ஸ்பாட் அவுட். ஆமா,
அதான் ரெஸ்ட் ரூம். நாங்க ஆமா அதுக்கு பின்னாடி ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ஆமா அதை நாங்க வந்து செஞ்சு எப்பவுமே பேச்சுலர் நாங்க இப்போ திறக்க மாட்டோம். நாங்க திறக்கிறதுக்கு முன்னாடி வால்னி ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் போவோம். வால்னி ஆனா ரோஸ் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் போவோம். அதாவது ரசாயன கெமிக்கல். உனக்கு வைஃபைல சிக்னல் கடையில சொல்லியிருந்தல. ஆமா இப்ப பாரு கேமரா அந்த பக்கத்துல இருக்கு. ஸோ நீங்கள் சிக்னல் கடையில் சொல்லியிருந்தது காரணமே இந்த செட்டி தான். ஸோ மோடம் பக்கத்தில் 6G வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் பேச்சுலர் லைஃப்பில் இதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ ஷேர் பண்ணுங்கள். அது கிச்சன் தானே? ஆமாம் கிச்சன் தானா. கபடை ஓப்பன் பண்ண முன்னாடி சுற்றி காட்டுங்க. கிச்சனை நான் கண்டுபிடிக்கிறோம். பார்த்தீங்களா சைடிஷ்லாம் இருக்குது. காலையில் யாரோ பாதிலே விட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இதை பாருங்க, பால்கனி. இந்த வாஷிங் மிஷின்ல தான் எல்லாத்தையும் தேய்ப்பானுங்க. ஆமாம் வைஃபைக்கு ஸ்பீடு கொடுக்குறது அந்த செட்டி தான். ஸோ சசினா உள்ளே வந்துட்டோம். நீ எதோ சொல்கிற, நீ என்னது அந்த கபோர்டை தர தெரியும் உனக்கு? இதுவா கீழே, இதுவா கீழே, இதுவா. ஓகே. ஓ வாசனை என்னையே போதை ஏற்றுதான். கில்லி பத்திர சொல்ல வச்சிருக்கான் அவன் தங்கச்சி. இதெல்லாம் எங்கள் அண்ணன் சேர்த்து வச்ச கோப்பை. இதெல்லாம் பாருங்கப்பா. ஓ இது வந்து கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பிஎட் டிபார்ட்மெண்ட் அது 150 ரூபா சரக்கு. 150 ரூபா சரக்கு டிபார்ட்மெண்ட் வந்து மிலிட்ரி சரக்கு, ஹை குவாலிட்டி சரக்குலாம் இங்கே இருக்கும். ஸோ பசங்களும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குன்னு இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ செக்ஷன்லாம் பிரிச்சிருக்காங்க. 18+ இருக்கிறவங்க வந்து இந்த பேச்சுலர் லைஃப் வந்து ஒரு புதுசான அனுபவம்லாம் இருக்காது. இந்த மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அங்கேருந்து வரவங்களுக்குலாம் வந்து இந்த பேச்சுலர் லைஃப் வந்து ஒரு நல்ல ட்ரீமாக இருக்கும், ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அண்ணனோட கபடத்து வருகிறோம். காலியாக இருக்கும் அவர் மனசு மாதிரி. ஃபுல்லாக நொறுக்கு தீனி இதுதான் கிடக்கும். பூண்டு அவர் ஏன் சாப்பிடுவார்னா வயிறு கிளீன் பண்ணுறதுக்கு தான் போகிற இடத்துலாம். பேச்சுலர் ரூம்ல இந்த மாதிரி ஃபேனு லைட்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பானுங்க. ஆமாம் அது எதுக்கு போட்டானுங்கன்னு தெரியாது, எதுக்கு இது பண்ணானுங்கன்னு தெரியாது. கரண்ட் பில் ஏன் கட்டணும் யாரு கரெக்டா சொன்னடா சூர்யா. ஆனா இந்த மாதிரி லைட்டை போட்டு விட்டு போயிடுவானுங்க. ஆனா வந்து ரூம்ல ஒரு நீட்டான பையன் இருப்பானுங்க, அவங்க இந்த மாதிரி நீட்டா வச்சுப்பானுங்க. அது வேற யாரும் இல்லை, சூர்யா தான். வேற யாரு? நான் தான். சூர்யா இங்க வா, முக்கியமான ஒரு இதுவை காட்டுறேன் பாரு. இந்த பேச்சுலர் சிட் அவுட் இங்க தான் பிரீத்திங் டெவலப் பண்ணுவாங்க. பாருங்க 10 நாள்ல சாப்பிடுறவனுங்களா இதுல லவ். நீ புடிச்சு போட்ட சீரியத்துல இருந்து பஞ்சத்தோ தலையாணி தைக்கலாமடா. உங்களுக்கு வந்து இங்க வந்து நார்மலாவே பிரீத்திங் பிரீத் அவுட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். உங்க பேச்சுலர் ரூம்ல நிறைய புகை வரவங்க இருந்தாங்கன்னா அவங்களை ஷேர் பண்ணுங்க. மொட்டமால இருக்கிறோம் அண்ணன் வியூ காட்டுறாப்புல. என்ன காமிக்கிறதோட வியூ என்னோட அழகா இருக்குதான். மொட்டை மாடியில் என்ன பண்ணுவீன்னு கேட்டேன். மொட்டை மாடியில நீ என்ன பண்ணியோ அதுதான் நாங்களும் பண்ணுவோம். மொட்டை மாடியில் வந்து நான் நிலாசோர் சாப்பிட்டேன் அம்மா கூட. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நிலாசோர் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அம்மா கூட? நீ அந்த டியூஷன் படிக்கிற பொண்ணு கூட என்ன பண்ண விட்ட போட்டான், அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. நான் கேட்டது வந்து நிலாசோர். அம்மா நிலா காட்டி சோறு விட்டாங்க. அந்த நிலால ஒரு ஆயா இருக்கான். கட் பண்ணா அந்த ஃபிகர் பார்த்தா. இந்த ரூமுக்கு வந்தல. ஆமாண்ணா. என்ன ஃபீல் பண்ற? ஏன் உள்ள வந்து ஃபீல் பண்ணேண்ணா? நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச்சுக்கு போகும்போது இருப்பேன். ஒரு நைட் இருப்போம், ஜாலியாக டான்ஸ் ஆட்டு மேட்ச் ஆட்டு வந்துடுவோம். ஆனால் பேச்சுலர் லைஃப்னு தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கைன்னு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஆமாம், இந்த ரூமில் எல்லாருமே வந்து அதாவது வெளியூர்லேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி இங்கே வேலை செய்கிறாங்க. இந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு வந்து காலேஜ் டேஸு, அப்புறம் வந்து துபாயில் வேலை செய்யும் போது இருந்த நாட்கள். பேச்சுலராக இருந்தீங்கன்னா துபாய்லாம் போகலாம். அதுக்குன்னு ஃபேமிலி விட்டு வந்து பேச்சுலர் ஆகிடாதீங்க. இல்லைடா, இது ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்க, நிறைய மெமரிஸ் இருக்கும் அதில். ஆமாண்ணா, பார்த்தாலே தெரியுது. கபோர்டு திறக்கும் போது உங்கள் மெமரிஸ் எல்லாம். பேச்சுலர் லைஃப்ன்றது வந்து ஒரு செம்ம லைஃப்டா. ஆமாண்ணா. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்க, என்னதான் உனக்கு வந்து கஷ்டம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்க, இவங்க கூட சேர்ந்தா கொஞ்சம் கஷ்டம், ஜாலியாக இது பண்ணலாம். இவங்க கூட சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அவங்க தான் சூசைட் பண்ணுறதுக்கும் வழி பண்ணுவானுங்க, சூசைட்லேருந்து காப்பாடுறதுக்கும் வழி பண்ணுவாங்க. பிரேக்கப் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு பிரேக்கப்னு வருவா, நல்லா கூடிய வாங்கி கொடுத்துட்டு மச்சா நீ வாழ்றதே வேஸ்ட்டாக சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு போயிட்டு அவனே காப்பாற்றிட்டு நண்பன் சொல்லி உயிரை காப்பாற்றுறானுங்க. இது எல்லாமே வந்து சூர்யா லைஃப்ல நடந்திருக்குது. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா.
சரி சொல்றா, இந்த ரூம் பத்தி என்னடா ஃபீல் பண்ற? என்னண்ணா சொல்றது, இதெல்லாம் வந்து பொக்கிஷனா. நம்ம வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ பேச்சுலர் லைஃப்ல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். சிரிச்சு மாட்டி விடுறேன் கசியனா. அதனால தான் சொல்றேன், நீங்க ஒன்ஸ் நீங்க சென்னை வந்தாலும் சரி, இங்கேருந்து மதுரை போனாலும் சரி, பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ல வச்சுலாம் என்ஜாய் பண்ண முடியாது. அப்புறம் உங்க லைஃப் இப்படிதான். எப்போ வருவீங்க? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப கால் எடுப்ப கையெடு பண்ணுவாங்க. வரண்டா சின்னசாமி.